தானியேல் அப்படிங்கிற ஒரு வாலிபனை குறித்து நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். தானியேல் 6ஆம் அதிகாரத்துல நாம வாசிக்கும் போது தானியேலை குறித்து ராஜா ஒரு சாட்சி சொல்லுகிறான். என்ன சாட்சி சொல்றான்? தானியேலை குறித்து தரியு ராஜா ஒரு சாட்சி சொல்றாரு. தானியேல் 6:16. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். கையை தட்டி, இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். தானியேலை குறித்து ராஜா சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? இடைவிடாமல் ஆராதிக்கிற உன்னை அவர் தப்புவிப்பார். தானியேல் அந்தி சந்தி மத்தியான வேளையில கர்த்தரை நோக்கி என்ன பண்ணுவாரா? ஜெபம் பண்ணுவாரா. தானியேல் 6:10 அப்படி சொல்றது வாசிங்க. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் வீட்டறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அல்லேலூயா. அவனுடைய மேல் வீட்டறையிலிருந்து பலகணி வழியா பார்க்கும்போது அது எருசலேமை நோக்கி அவன் ஜெபம் பண்றான். ஏன்னா எருசலேமில தேவாலயம், அந்த தேவாலயத்தை நோக்கி ஜெபம் பண்ணும்பொழுது தேவாலயம்ல சுட்டரிக்கப்பட்டு விட்டது. ஆனால் எருசலேமை நோக்கி அவன் ஜெபம் செய்கிறான். எத்தனை வேளை ஜெபம் பண்றான்? 3 வேளையும் ஜெபம் பண்ணுகிறான். சொல்லுங்க, அந்தி சந்தி மத்தியான வேலை. யாரு சொல்றாரு? அந்தி சந்தி மத்தியான வேலை. முற்பிதாக்கள் ஆராதித்த டைம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப். இந்த 3 பேர்த்தையும் நீங்க வேதத்துல எடுத்து படிச்சீங்கன்னா, ஆபிரகாம் அதிகாலையிலே, ஈசாக்கு மத்தியான வேளையில, யாக்கோபு இரவு முழுவதும். அல்லேலூயா. அந்தி சந்தி மத்தியான வேளையிலே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களின் தேவனை நோக்கி அவன் ஜெபம் பண்ணினான். இடைவிடாமல் ஜெபம். சொல்லுங்க, இடைவிடாமல் ஜெபம். பக்கத்துல கை பிடிச்சு ஸ்தோத்திரம் செலுத்தணும். இடைவிடாமல் என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் செலுத்தணும். 2 செகண்ட் அமைதியா கண்ண மூடி ஆண்டவரே ஸ்தோத்திரம் கையெழும். எல்லா நேரத்திலையும் செய்யலாம். செய்யலாமா? ஆமா. நீங்க அப்படி செய்யும் போது உங்களுடைய ஆவிய பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஆக்டிவேட் பண்றீங்க. பிளக் பின்ன கொண்டு போய் போட்டு செல்ல குத்தி சுவிட்ச தட்டுறீங்கன்னு அர்த்தம். ஒரு ஸ்தோத்திரம் பண்ணும் போது கையை வீசி அது ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும்? சார்ஜ் ஏறி இல்லையா? அது மாதிரி கர்த்தரை இடைவிடாமல் ஆராதிக்கிற தானியேல். இடைவிடாமல் இவன் ஆராதிச்சான். ஒரு விஷயத்துல சரியா இருந்தான். சொல்லுங்க, ஒரு விஷயத்துல. என்ன விஷயம்? எல்லா விஷயத்திலும் சரியா இருந்தாலும் இந்த விஷயத்தை நிமித்தமா தான் அவன் சிங்க கேபியில போனான். எல்லாத்துலயுமே அவன் சொல்றான் பாருங்க சாட்சி. என்ன சொல்றான்? 22வது வசனத்துல, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். இதைத்தான் நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ண போறேன். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகி உமக்கு முன்பாகவும் நான் நீதிக்கேடு செய்ததில்லை. ராஜா, அந்த ராஜாவுக்கும் உண்மையா இருந்தான். எந்த ராஜா? இயேசு ராஜா. அவருக்கும் உண்மையா இருந்தாரு. பூமியில் இருக்கிற ராஜாவுக்கும் அவர் உண்மையா இருந்தாருன்னு அவர் சொல்றாரு. எந்த காரியத்தை நிமித்தம் இவன் சிறையில சிங்க கவியில போடப்படுறான் அப்படின்னா, தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிட்டான். இது ஒரு குற்றச்சாட்டு. ஏன்னா அந்த நாட்கள்ல 120 தேசம் இருந்துச்சு. எத்தனை தேசம் இருந்துச்சு? 120 தேசத்துக்கும் அதிகாரி யாருன்னா, மகாராஜா யாருன்னா தரியு. இந்த தரியு என்ன பண்ணாருன்னா 120 தேசத்துக்கும் என்ன பண்ணான ராஜாக்களை அவன் ஏற்படுத்தி வைத்துட்டு
இந்த 120 பேர்த்தையும் மேல 3 பிரதானிகளை வைத்திருந்தார். பிரசிடென்ட் யாருது? அந்த ராஜாவுக்கு மேல பிரசிடென்ட் 3 பேர். அந்த 3 பேர்ல ஒருத்தன் தான் தானியேல். அந்த 3 பேர்ல ஒருத்தன் தானியேல் இருக்காங்க இல்லையா, அவனை முதல் இடத்துல ராஜா வச்சிருந்தான். அப்படின்னா ராஜாவுக்கு கீழே தானியேல், தானியேலுக்கு கீழே அந்த 2 பிரசிடென்ட், அந்த பிரசிடென்ட் கீழே 120 தேசம். அப்படின்னா எவ்வளவு பெரிய பொசிஷன்ல கர்த்தர் தானியேலை வச்சிருக்காரு இல்லையா? பெரிய இடத்துல தானியேலை வச்சிருக்காரு. மிகப்பெரிய இடத்துக்கு அவன் போனாலும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவதை அவன் நிறுத்தவே இல்லை இல்லையா? 3 வேளையும் அவன் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினான். சாப்பிட்டானோ இல்லையோ ஜெபம் பண்ண, அதை விடவே இல்லை. நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லையா போன் பிரேயர், விடவே கூடாது. சிங்க கெபியில தூக்கி போட்டாலும் மறுபடியும் எடுத்து என்ன பண்ணோட ஜாபம் பண்ணிடும். தைரியமா அப்படி ஜாபம் பண்ணிட்டார். போன தூக்கி சிங்க கெபியில போட்டாலும் நான் விட மாட்டேன் அப்படின்னு ஜபத்தை தானியேல் குறிக்காங்க. ஜபத்துல அவங்க உறுதியா இருக்கிறார். சொல்லுங்க, ஜபத்துல இடைவிடாமல் ஜபம் பண்ணிட்டு. பேதுரு சிறையில் இருந்தார். ஆனா அவர் சொல்றாரு, நான் இடைவிடாமல், நாங்களோ பிரசங்கம் பண்ணுவதிலும் ஜபம் பண்ணுவதிலும் இடைவிடாமல் தரித்தது போ, கேப் விடவே மாட்டோங்கிறார். அது நிமித்தம் அவன் சிறையில் அடைக்கப்பட்டான். அல்லேலூயா. ஆமா, இடைவிடாம ஜபம் பண்ணா கண்டிப்பா சிறை வரும், சிங்கக்கபி வரும். ஆனா அந்த சிறையிருப்புல கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாரு? அட்ரஸ் பண்ணி உயர்த்தி வைப்பா. அந்த சிங்க கபியில கர்த்தர் உங்களை அட்ரஸ் பண்ணி உயர்த்தி வைப்பா. அதி நிமித்தம் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். எதுக்கு சிங்க கபி? உன்னை உயர்த்த. பக்கத்துல கை முடிச்சோங்க. எதுக்கு சிறையிருப்பு? உங்களை சிங்காசனத்தை கொண்டு போறதுக்கு. அதுக்குதான் சிறையிருப்பு, அதுக்குதான் சிங்க கபி. அதனால ஏன் குடியில் தூக்கி போட்டாங்க? எகிப்துக்கு போறதுக்கு. யோசேப்பு எங்க போறதுக்கு? எகிப்துக்கு போகணும், பிரதமராகணும். அதுக்கா? அதனால சோதனைகளை குறித்து, சிறையிருப்பை குறித்து, சிங்கங்களின் கெபியை குறித்து நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னா, கர்த்தர் உங்களை உயர்த்துகிற இடம். சொல்லுங்க, ஏன் இவ்வளவு போராட்டம், ஏன் இவ்வளவு சோதனை அப்படின்னா உன்னை உயர்த்துறதுக்கு. அதனால உங்களுடைய வேதனைகள் எல்லாம் கண்டிப்பாக சாதனைகளாய் மாறும். இல்லையா? உங்கள் சிறையிருப்புகள் எல்லாம் நிச்சயமாய் அது சிங்காசனங்களாய் மாறும். இல்லையா? சொல்லுவோம். அதனால நாம செய்ய வேண்டியது என்னன்னா, தேவனை நோக்கி நம்முடைய கண்களை வைத்திருக்க. 30 நாள் அளவும் இப்ப ராஜா என்ன செய்யறாரு? இப்போ தானியேலுக்குள்ள ஏன் அந்த உயர்வு வந்துச்சு அப்படின்னா, வசனம் சொல்லுது, அவனுக்குள்ளே 3வது வசனம், இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தவையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். சொல்லுங்க, எனக்குள்ள இருப்பது, தானியேலுக்குள் இருப்பது எக்ஸலன்ட் ஸ்பிரிட். எக்ஸலன்ட் சொல்றாங்க. வாவ், எக்ஸலன்ட். அந்த எக்ஸலன்ட் ஸ்பிரிட் தானியேலுக்குள்ள இருந்துச்சு. ரெவலேஷன் ஸ்பிரிட் அவனுக்கு இருந்துச்சு. வெளிப்பாட்டின் அறிவு அவனுக்கு இருந்துச்சு. அந்த வேதத்தை தினந்தோறும் வாசிக்கிற பழக்கம் அவனுக்கு இருந்துச்சு. தேவனுடைய வேதத்தை எடுத்து படிக்க படிக்க தானியேலுக்கு தேவதூதனே இறங்கி என்ன பண்றாரா? விளக்கங்களை சொல்றாரு. அதனால வேதத்தை பிரியக்கூடாது. பக்கத்துல எப்படி சொல்லுங்க, வேதத்தை பிரியக்கூடாது. ஆமா, யாருக்கு வெளிப்பாடு அதிகமா கிடைக்கும்? எல்லா அப்போஸ்தலர்களை காட்டிலும் பவுலுக்கு கிடைச்சது. ஆனா இயேசு கிறிஸ்துவின் நாட்கள்ல 12 சீசர்கள்ல யாருக்கு அதிகமான வெளிப்பாடு கிடைச்சதுன்னா யோவான் அப்போஸ்தலனுக்கு. ஏன்னா யோவான் அப்போஸ்தலன் எங்க இருந்தானா? இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருந்தான்.
இயேசுங்கிறவர் எப்படிப்பட்டவர்? வார்த்தையா இருக்கிறார். இந்த வார்த்தையின் மீது நம்மை சார்ந்து கொள்ளும் போது, வார்த்தையை டிபெண்ட் பண்ணி இருக்கும் போது, வார்த்தையை சார்ந்து கொள்ளும் போது, வார்த்தையை அணைத்துக் கொள்ளும் பொழுது நமக்கு வெளிப்பாடுகள் வந்துவிடும். எக்ஸலன்ட் ஸ்பிரிட் வந்துடும். அந்த எக்ஸலன்ட் ஸ்பிரிட் உங்களுக்குள்ள இருந்து வெளியே வரும்போது எல்லா இடத்திலும் நீங்கள் உயர்வை காண்பீர்கள். உங்கள் வேலை ஸ்தலங்களிலும் உயர்வை காண்பீர்கள். நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க நீங்க உயர்ந்திருப்பீங்க. நீங்க அங்க தலையா இருப்பீங்க, வாளா இருக்க மாட்டோம். சொல்லுங்க, நான் தலையா இருப்பேன், வாளா இருக்க மாட்டேன். தானியேல் தலை, அங்க வாள் கிடையாது, எல்லாத்துக்கும் தலையா இருந்தார். அதனால அங்க சுற்றில் இருக்கிறாங்களே அவங்க கீழே இருக்கிற சில பிரதானிகள் என்ன பண்ணாங்கன்னா, இவன் மீது பொறாமை கொண்டு எப்படியாவது இவனுடைய கதையை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சட்ட புஸ்தகங்களை திருப்புறாங்க. ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்க முடியுமா, ஏதாவது குற்றத்தை அவன் மீது சுமத்த முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது மேதிய பெர்சிய அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ராஜாவை தவிர 30 நாள் அளவும் 30 நாள் எந்த சாமியும் கும்பிடக்கூடாது. அவங்க சாமியை ஜனங்க கும்பிடக்கூடாது. யாருகிட்டையும் போய் விண்ணப்பம் பண்ணக்கூடாது. எந்த மனுஷர்களிடத்திலும் விண்ணப்பத்தை வைக்கக்கூடாது, கடவுளிடத்திலும் விண்ணப்பம் வைக்கக்கூடாது. அப்ப யாருகிட்ட தான் சொல்லணும்னா ராஜாவை தான் வணங்கணுங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. இல்லையா? சட்டம் போட்டாங்க, இயேசுநாதரை கும்பிடக்கூடாது. உடனே என்ன பண்ணிடுவாங்க, கதவை சாத்திடுவாங்க, சர்ச்சுக்கு வரக்கூடாது. வீட்லயே சட்டம் போடுவாங்க. வீட்ல என்ன பண்ணுவாங்க, சட்டம் போடுவாங்க. இந்த தெருவுல சட்டம் போடுவாங்க. நீ இருக்கிற இடங்களிலே சட்டம் பிரகடனப்படுத்தும் படும். என்ன பண்ணக்கூடாது, நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், ஜெபம் மட்டும் பண்ணக்கூடாது. நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்க, பூத்தடிங்க, கும்மாளம் போடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா ஜெபம் மட்டும் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லணும். அப்படி சொன்னாதான் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த எக்ஸலன்ட் ஸ்பிரிட் வெளிப்படும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு உயர்வு வரும். இன்னும் நீங்க என்ன பண்ணல, அவனை தொந்தரவு பண்ணலன்னு அர்த்தம். ஐ ஜாலிங்கிறான். இன்னைக்கு தெரிஞ்சிச்சுல, இன்னைக்கு வரணும். வரணும். என்ன வரணும்? எக்ஸலன்ட் ஸ்பிரிட் இருந்துச்சுன்னு சொன்னா, உங்களுக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்துச்சுன்னு சொன்னா, தேவனை நோக்கி இடைவிடாமல் ஜெபிக்கிற பழக்கம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா, நிச்சயமா பிசாசு சும்மா இருக்க மாட்டான். உங்களை எப்பாடுபட்டாவதும் உயர்த்திடுவான் அவனே. கையை தட்டுங்க. முடிச்சதுலாம் நினைக்கும் போது, எல்லாம் முடிச்சதுன்னு நினைக்கும் போது அப்பதான் தொடக்கம் வருது. சொல்லுங்க, பக்கத்துல கை பிடிச்சி, எப்ப நம்ம முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோமோ அப்பதான் நம்ம வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது. திராட்சரசம் இல்லை, முடிஞ்சிருச்சு, நான் பார்த்துக்கிறேன் இறங்கினார். முந்தின ரசத்தை பார்க்கலும் பின்னின ரசத்தின் ருசி அதிக மகிமையுள்ளதா இருந்தது. தானியேல் கதை முடிஞ்சதுன்னு எல்லாரும் நினைச்சாங்க. பாருங்க, இப்ப சட்டம் போட்டாச்சு. ராஜா என்ன பண்றாரு, கையெழுத்து போட்டார். இனி இந்த 30 நாள் அளவும் என்னை தவிர யாரும் என்ன பண்ணக்கூடாது, எந்த மனுஷனிடத்திலோ எந்த தேவனிடத்திலோ நீங்கள் விண்ணப்பம் பண்ணினால் நீங்கள் மீறும் போது அந்த சட்டத்தை சிங்கங்களின் கெபிகளிலே போடப்படுவீர்கள் அப்படின்னு சட்டம் போட்டார். சட்டத்துல கையெழுத்து, ராஜ முத்திரை பதிக்கப்பட்டாச்சு, அவரும் கையெழுத்து போட்டார். இப்ப ராஜாவே நினைச்சாலும் அதை மாற்ற முடியும். ராஜாவே நினைச்சாலும் முடியாது, சட்டத்தை மாத்த முடியாது. அப்படியே கண்ணுல விளக்கெண்ணெய் விட்டுட்டு என்ன பண்ணாங்க, இவங்க தானியாலேயே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. சொல்லுங்க, தானியேல இவன் என்ன பண்றான், எது பண்றான், எப்படியாவது குற்றம் கண்டுபிடிச்சு பொற கண்டுபிடிச்சு மேலதிகாரி கிட்ட போட்டுட்டு ராஜா கிட்ட போட்டுலாம். ராஜாவுடைய தயவு தானியேலுக்கு இருக்குது. சொல்லுங்க, ராஜாவுடைய தயவு தானியேலுக்கு இருந்தாலும் சட்டம் என்ன சொல்லுது, சட்டத்தை மீறினால் அவர்கள் தண்டிக்கப்படுவார். ராஜாவை மாத்தம்.
இப்ப என்ன பண்ணாங்க? இந்த பிரதானிகள் எல்லாம் போய் தானியேலுக்கு இருந்த இந்த பிரதானிகள் எல்லாம் தானியேல் மீது பொறாமை கொண்டு அவங்கிட்ட குற்றம் கண்டுபிடிச்சு என்ன குற்றம் கண்டுபிடிச்சு பாக்குறாங்க. ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியல. எந்த விஷயத்துல குற்றம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அவன் ஜெபம் பண்ணுகிற விஷயத்திலே குற்றம் கண்டுபிடித்தார்கள். அல்லேலூயா. இந்த ஜெபம்ங்கிற வார்த்தை மட்டும் வேதத்துல 500 முறை வருதான். சொல்லுங்க, எத்தனை முறை வருதா? விசுவாசங்கிற வார்த்தையும் 500 முறை வருதான். விசுவாசங்கிற வார்த்தையும் ஆமா சரிக்கு சமமா இருக்கும். விசுவாசமும் ஜெபம். விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் ஜெபத்தில் எவர்களை கேட்பீர்களோ. அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப தானியேலுக்கு இந்த செய்தி வருது, இப்படி நீ விண்ணப்பம் பண்ணினா கண்டிப்பா உனக்கு சிங்க கெபி உண்டு. இதை தெரிந்திருந்தும் என்னவா 9ஆம் வசனம் பாருங்க, 6. அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தெரிஞ்சிருச்சு. சிங்க கெபிதா உறுதியா தெரிஞ்சிச்சு. சிங்க கெபியில போட்டா அவ்வளவுதான், நம்ம வாழ்க்கை சோழி முடிச்சு போயிடும் அப்படின்னு பின்வாங்கவில்லை. சொல்லுங்க, பக்கத்தகை பிடிச்சு. பின்வாங்கவில்லை தானியேல். ஏன்? ஜெபம் மாத்திரம் இல்லை, அவன் சொல்றா, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். 1 தீமோத்தேயு 1:12 பவுல் சொன்ன வார்த்தை எடுத்து சொல்றேன். 2 தீமோத்தேயு 1:12, 2 தீமோத்தேயு 4:17 வாசிங்க. 2 தீமோத்தேயு 4:17 பவுல் சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? 2 தீமோத்தேயு 4:17, கர்த்தரோ எனக்கு துணையாக நின்றார். என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதுக்காக, புறஜாதிகளுக்கு கேட்கிறதுக்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். சொல்லுங்க, பக்கத்தை பிடிச்சு. சிங்கத்தின் வாயிலிருந்தும் ரட்சிக்கப்பட்டேன். பிசாசை குறித்து வசனம் சொல்கிறது 1 பேதுரு 5:7-8 தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறார். கெர்ச்சிக்கிற சிங்கம். உங்களை குறித்து குற்றம் சொல்லுவதே அவனுக்கு வேலை. உங்களை குறித்து கெர்ச்சிப்பதே அவனுக்கு வேலை. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்துல மனுஷர் என்ன பண்ணுமா? இரவும் பகலும் உங்களை குற்றம் சாட்டுகிறான். இரவும் பகலும் குற்றம் சாட்டுகிறான். நீங்கள் தவறும் பொழுது அவன் குற்றம் சாட்டுகிறான். உங்களிடத்துல குற்றம் கண்டுபிடித்து உங்களை எப்படியாவது என்ன பண்ணிடணும்? அந்த சிங்க கெபியில, அந்த நரகாக்கினிலே போட வேண்டும் என்பதுதான் அவனுடைய ஓயாத ஊழியமாய் இருக்கிறது. அவர் சொன்னாரு, சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். மனுஷங்க சிங்கம் போல நம்மளுக்கு விரோதமா தெரிச்சிக்கிறாங்க. இவனை விழுங்கிடணும், ஒன்றும் இல்லாம பண்ணிடணும் அப்படின்னு என்ன பண்ணுவார்னா அவன் எழும்புவான். அப்படி எழும்பும் போது கர்த்தர் என்ன செய்யறார்? கர்த்தர் தானியேல் நினைச்சார். தானியேலை கட்டியாச்சு, கெபிக்கு கொண்டு போறாங்க. இந்த நேரத்துல கர்த்தர் என்ன காப்பாத்துவார்னு ஒருவேளை அவர் நினைச்சிருக்கலாம். போடுறதுக்கு முன்னாடியே அது வந்துருவாரா? வரல. உள்ள இறக்குறாங்க, அப்போது வந்துருவாங்களா? ஆண்டவர் வந்துருவாரா? காப்பாத்திடுவாரா? ஆபிரகாம் நினைச்ச மாதிரி நினைச்சிருப்பாரு நினைக்கிறேன். பையனை கூப்பிட்டு போயாச்சு, பையனை கட்டியாச்சு, பலிபீடத்தின் மேல வச்சாச்சு. கட்டும் போதாவது கர்த்தர் பேசுவாரா? 3 நாள் பிரயாணம் பண்றாரு, அப்போ பேசினாரா? பேசு. கையை கட்டும் போதும் பேசல. கத்தி ஓங்கும் போதும் கூட கத்தி எடுக்கிறாரு, அப்பவும் பேசுறாரு. ஓங்கி வெட்டும் பொழுது, வெட்ட முற்படும் பொழுது கர்த்தருடைய சத்தம் வானத்திலிருந்து வந்தது. கடைசி நிமிஷம் வரைக்கும் கர்த்தர் பார்ப்பான்.
சிங்க கபியில போடுவதற்கு முன்பதாக கர்த்தர் காப்பாத்திருக்கலாம். ராஜாவுடைய கண்களை தயவு கிடைச்சாலும் எப்படியோ ஏதோ விதத்துல அவர் காப்பாற்ற முற்பட்டு இருக்கலாம். ஆனா ஒண்ணுமே கர்த்தர் பண்ணல, அமைதியா இருந்தார். அப்ப நாம என்ன செய்வோம்னா, இந்த மாதிரி சோதனை நேரத்துல, வேதனை நேரத்துல, பிரச்சனை நேரத்துல கர்த்தர் ஏன் சும்மாவே இருக்கிறாரு? இதுவே செய்யவே மாட்டாரா? என் ஜெபம் கேட்கப்பட்டுச்சா? தானியேல் சொல்லிச்சிருப்பா, என் வாலிப வயது முதல் கொண்டு பிரதர்ஷனையில கரெக்டா இருக்கிற, சாப்பிடுற விஷயத்துல கரெக்டா இருக்கிற, கர்த்தரை தேடுற விஷயத்துல கரெக்டா இருக்கிற, ராஜாவுக்கு முன்னாடி குற்றமற்றவனா இருக்கிற, தேவனுக்கு முன்னாடியும் குற்றமற்றவனா இருக்கிற. தேவனே சொல்றாரு, நீ மிகவும் பிரியமானவன், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. அவ்வளவு பிரியமா தேவனுக்கு நடந்தவன். அவன் நினைச்சிருக்கலாம் இல்லையா? ஆனா அவன் என்ன சொல்றான்? நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற என் தேவன் என்னை தப்புவித்தார். இல்லையா? நான் நீதியா இருந்ததுனால அல்ல, குற்றமுள்ள மற்றவனா இருந்தான், அது நிமித்தம் அல்ல, அவன் தேவனை விசுவாசித்தான். அல்லேலூயா சொல்லுங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல அவர்கள் சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் அப்படின்னு வசனம் இருக்கு. அவர்கள் அக்கினியின் உக்கிரத்தை அவிழ்த்தார்கள். இதெல்லாமே அவருடைய விசுவாசம். சொல்லுங்க, விசுவாசம். இந்த விசுவாசம் தானியேலுக்குள்ள எப்படி வந்துச்சுன்னு சொன்னா, அவன் ஆபிரகாமை தியானித்தான், தாவீதை தியானித்தான். இக்கட்டு நேரத்துல அவருடைய முற்பிதாக்கள் என்னெல்லாம் செஞ்சாங்களோ அதை அப்படியே செஞ்சான். இப்போ சிங்கத்தின் கெபியிலே அவன் போடப்பட்டான். சொல்லுங்க, சிங்கத்தின் கெபிக்குள்ள போடப்பட்டான். ஆனா சிங்கம் என்ன பண்ணிச்சு பாருங்க, அப்ப இருக்கிற சிங்கம் எல்லாம் பயங்கர பசியா இருக்குங்க. உள்ள வர்றதுக்குள்ள வர்றதுக்குள்ளேயே பாஞ்சு அடிக்குமா. அப்பேற்பட்ட சிங்கங்கள் அந்த கெபியிலே இருந்துச்சு. இல்லையா? ஓகே, வசனம் 13ஆம் வசனத்திலிருந்து, அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி, சிறைபிடிக்கப்பட்ட யூதேயா தேசத்தின் புத்திரரில், சிறைபிடிக்கப்பட்ட யூதேயா தேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன் உண்மையும் நீர் கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையும் மதியாமல். ராஜா கிட்ட என்ன கம்ப்ளைண்ட் பண்றாங்க? இப்ப இவர் யாரு? தானியேல். அந்த தேசத்துல ஹை பிரிஸ்ட் பிரசிடென்டா இருக்கிறாரு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? சிறைபிடிக்கப்பட்ட யூத குல வாலிபன் சொல்றாங்க, புத்திரர்கள் ஒருவன் சொல்றாங்க. அப்படின்னா அவனை குறித்து என்ன வச்சிருக்கிறாங்க நினைவு? நீ பிரசிடென்டா இருக்கலாம், நீ பெரியாளா இருக்கலாம், ஆனால் நீ சிறைபிடிக்கப்பட்ட ஒரு கைது, அங்கிருந்து வந்திருக்கிற அப்படிங்கிறதா அவங்களுடைய எண்ணம். என்ன சொல்லிருக்கோங்க? பிரசிடென்ட்டுங்க, அவரே என்ன பண்ணல, சட்டத்தை மதிக்கல அப்படின்னு தான் சொல்லிருக்கோம். இவங்க என்ன சொல்றாங்க? சிறைபிடிக்கப்பட்ட யூதரில் ஒருவன் சொல்றேன். சிறைபிடிக்கப்பட்டது பாபிலோன் தேசத்திலிருந்து நேபுகாத்நேச்சாருடைய பேர் தான். வீரே முடிச்சிச்சு. இப்ப அடுத்த ராஜா வந்திருக்கிறான் மேதிய பெர்சியாவுல. ஆனா இன்னும் அதுக்கு அவருடைய பேர் எப்படி இருக்குது? சிறைபிடிக்கப்பட்ட யூதன் தான் இருக்கு. அப்படியா அவங்க என்ன பண்ணாங்க? தானியேல அப்படி பார்த்தாங்க. தானியேல நம்மளே நினைக்கிறாங்க இல்லையா? என்ன நினைக்கிறாங்க? நம்மளை குறித்த நினைவு, ஜனங்க பேச்சுற பேச்சு இப்படித்தான் இருக்கு. சிறைபிடிக்கப்பட்ட யூதேய தேசத்தின் புத்திரர்கள் தானியேல் என்பவன் மையம் நீர் கையெழுத்து கொடுத்த கட்டளையும் மதிக்கவில்லை. ராஜா கிட்ட கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. தினம் 3 வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார்கள். ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதுக்காக சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். இந்த ராஜா ஒரு நல்ல ராஜா. தானியேலை குறித்து நல்ல அபிப்பிராயம் எனக்கு இருக்கு. என்ன நினைச்சானா? 3ஆம் வசனம் பாருங்க. இப்படி இருக்கும் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த நினைத்தான். ராஜா கண்டு தயவு இருக்குது, பெரிய ஆள் ஆயிட்டான். ராஜா என்னதான் நினைச்சாலும் என்ன பண்ண முடியல, தானியேலை காப்பாற்ற முடியல. இதுல இருந்து என்ன நினைக்கிறோம்? நாமோ நமக்கு மேல பெரிய ஆளுங்க நிறைய பேர் இருக்கலாம், அவங்களுடைய தயவு நமக்கு கிடைச்சிருக்கலாம். ஆனால்
அவர்களால் நம்மை காப்பாற்ற முடியாது. அல்லேலூயா சொல்லு. நம்மை காப்பாற்றுகிறவர் இந்த ராஜா கிடையாது, நம்மை காப்பாற்றுகிறவர் ராஜாதி ராஜா. அல்லேலூயா. அந்த ராத்திரியில மாத்திரம் தானியேல் என்னும் ஒற்றை புருஷனுக்காக 3 ராஜாக்கள் தூக்கம் கேட்டார்கள். எத்தனை ராஜாக்கள் தூக்கம் கேட்டாங்களா? ஆமா. நாட்டுக்கு ராஜா தரியு நைட்டு முழுவதும் தூங்கலையா? தானியேல என்னாச்சோ ஏதாச்சோ அப்படி. காட்டுக்கு ராஜா சிங்கம், சிங்கத்தின் வீடு இருக்கிறான். காட்டுக்கு ராஜா சிங்கங்களும் தூங்கல, அப்படியே பார்த்துட்டு வாயை திறந்தா வாங்கி ஓப்பன் ஆக மாட்டேங்க. சிங்கங்கள் எல்லாம் தானியேலுக்கு முன்னாடி முழங்கால் போட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. உள்ள பசி புட்டா கடிச்சிருவோம். ஆனா வசனம் சொல்லுது, தானியேல் சொல்றாரு, தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். உங்களை விழுங்கலாம் என்று கர்ஜித்துக் கொண்டிருக்கிற சிங்கங்களின் வாய்களை தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி கட்டி போடுவார். கர்ஜிக்குது இல்லையா சிங்கம்? இனி அது பூம சிங்கமா தான், பல்லில்லாத சிங்கமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. விழுங்கலாமோ என்று சிங்கம் விழுங்குமா? பல்லில்லாத சிங்கம் தான் என்ன பண்ணும்? பிசாசு, பிசாசுடைய பல்ல இயேசு சிலுவையில உடைத்து விட்டார். சிங்கத்துக்கு பலமே பல்லுதான், சிங்கத்துக்கு கொடுக்க அதனுடைய பல்லுதான். அதை என்ன பண்ணிட்டாரு? உடைச்சிட்டாரு. யாரு? யூதா கோத்திரத்து சிங்கம், தாவீதின் வேறுபாடு. இதை நீங்க நல்லா மனசுல வச்சுக்கணும். உங்களுக்கு விரோதமாய் கெர்ச்சிக்கிற சிங்கம் பல்லில்லாத சிங்கம், உங்களை விழுங்கலாம் என்று எத்தனிக்கிற சிங்கம் பல் உடைக்கப்பட்ட சிங்கம். இல்லையா? சும்மா கெர்ச்சிக்கலாம், சும்மா பயம் காட்டலாம். கோலியாத்து மாதிரி ஒரு சின்ன கண்டு சொல்லுங்க, ஒரு சின்ன துடி, ஒரு சின்ன ஜபம், ஒரு சின்ன வசனம் கோலியாத்தை காலி பண்ணும். என்ன செய்யணும்? தானியேல் என்ன பண்ணா? இவன் இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கிறவன், தேவன் மீது பிரியம் வைத்தவன். சொல்லுங்க, தேவ பிரியம். சொல்லுங்க, தேவ பிரியம். நான் யாரு? தேவநேசன். சொல்லுங்க, தேவ பிரியர்களா இருந்தோம்னா 3 உலகமும் உங்களுக்காக வேலை செய்யும். நாட்டுக்கு ராஜா தூங்கல, காட்டுக்கு ராஜாவும் தூங்கல, ராஜாதி ராஜாவும் தூங்கல. அல்லேலூயா. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. பாருங்க, என்ன ஆச்சரியப்பட வைக்குது. தானியேலுக்காக பாருங்க, 3 ராஜாவும். ஆமா, தூக்கத்தை தூங்க முடியாது. எப்படி? தானியேல் யாரு? நம்மள யாரு? இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள். ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட தானியேலுக்கு 3 பேரும் தூங்கலைன்னா, 3 ராஜாக்களும் தூங்கலைன்னா, உபவாசம் இருந்தாங்கன்னா, உண்ணாவிரதம் இருந்தாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட நமக்கு முழு பரலோகமே இறங்கி வரும். தூதர்ல முழு பரலோகமே இறங்கி வரும். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களுடைய நெற்றியிலே பதிக்கப்பட்டிருக்கிறது, முத்திரையிடப்பட்டிருக்கிறது. பரலோகமே இறங்கி வரும். தூதன் இல்ல, அவரே இறங்கி வந்துருவார். ஏன்னா உங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து என்கிற மகிமையின் பொக்கிஷம் இருக்கிறார். மகிமையின் நம்பிக்கையா அவர் உங்களுக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். உங்க நெற்றியிலே அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவ்வளவு சீக்கிரமா சிங்கத்தோடைய வாயில கொண்டு போய் நம்மள விட்டுற மாட்டார். 3 பேரையும் கட்டி போட்டாங்க. நெருப்பு என்ன பண்ணுச்சு? அவங்க முடிய கூட டச் பண்ண முடியல. ஆனா அந்த கட்டை என்ன பண்ணிருச்சு? கட்டவிழ்க்கப்பட்டவர்களாய் அக்கினி தேவனாவினார்கள். நீங்க எதுல கட்டப்பட்டிருக்கிறீங்களோ அந்த கட்டு, அந்த சோதனையில உங்களிருந்து விலகி போயிடும். தேவன் மேல விசுவாசம்.
அல்லேலூயா சொல்லுங்க. இல்லைங்க அந்த கட்டே ஒண்ணு இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அக்கினியில போட்ட அந்த கட்டளை ஆனா உங்களை சேதப்படுத்தார். அக்கினியின் மனம் கூட வீசார். தானியேலுக்காக தேவன் தம்முடைய தூதன் அனுப்பினார். சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவர்களுக்காக இயேசு கிறிஸ்துவே இறங்கி வந்தார். அல்லேலூயா. அதனால நீங்க சாதாரணமானவங்க அல்ல, அவருடைய ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விலைக்கரையும் பெரியது. அப்ப என்னாச்சு? பரலோகத்தின் ராஜா தூங்கல. எப்படி நான் தூங்குவேங்கிறது? எனக்கு பிரியமானவன் சிங்க கெம்பியில் இருக்கிறான். எல்லாம் பாக்குறாங்க பாருங்க. அந்த ராஜாவும் உன்னை எதிர்பார்க்கிறான். காட்டு ராஜா எப்படியாவது இற கிடைக்குமான்னு பாக்குது. நாட்டு ராஜா எப்படியாவது காப்பாற்றப்படுவானான்னு பாக்குது. ஆனா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற உன்னத ராஜா தானியேலை உயர்த்துறதுக்கு கண்ணும் கருத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. அதனால விடிய காலை ஆயிடுச்சு, போறாங்க. ராஜா துயர சத்தமா கூப்பிட்டாங்க. வாசிங்க அதை மட்டும் புரிஞ்சுக்கலாம். அப்பொழுது ராஜா 18வது பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் ராம் முழுவதும் போஜனம் பண்ணாமலும், வாசிங்க, ராம் முழுவதும் போஜனம் பண்ணாமலும் கீதவாத்தி முதலானவைகளை தனக்கு முன்பாக வரப்பட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமல் போயிற்று. சொல்லுங்க, நீங்க ஒரு உபத்திரவத்தில் இருந்தா, நீங்க ஒரு பிரச்சனையில் இருந்தா, அதுக்கு காரணமா இருக்கிறவங்க மறைமுகமாகவோ நேரடியாகவோ அவங்களுக்கு நைட் தூக்கம் வராது. அல்லேலூயா. அவங்களுக்கு சாப்பாடு இறங்காது, அவங்க சந்தோஷமா இருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர், கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்கள். உங்களை கர்த்தர் உபத்திரத்தை வச்சு அவனை மட்டும் சந்தோஷத்துல வச்சிருப்பாரு நினைக்கிறீங்களா? இல்ல, நெவர். அல்லேலூயா. காலமே கிழக்கு விழுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனார். வெடிச்சோட ஓடுறான். தானியேல் என்னாச்சு ஏதாச்சும்? ராஜா கெபியின் கிட்ட வந்த போது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, இந்த ராஜாவுக்கு நல்ல ஒரு விசுவாசம் வந்துருச்சு தானியேல் கூட இருந்ததுனால. கண்டிப்பா தானியேல் உசுரோடு இருப்பாங்கிற ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருக்கு. அதனாலதான் சொல்றான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவனை. உங்களுக்கு இருக்கிற விசுவாசத்தை விட உங்களுடைய பக்தியை பார்த்து வெளியில் இருக்காங்க பாத்தியா, அவங்க சொல்லுவாங்க, நீ ஆராதிக்கிற தேவனை கைவிட மாட்டார், கண்டிப்பா உனக்கு என்ன பண்ணுவாரு, உதவி செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, இந்த நாள் போன அப்படித்தான் எனக்கு வந்துச்சு. நீ கும்பிடுற தெய்வம்னு கைவிடல. கர்த்தர் உன்னை என்ன பண்ணிக்கிறார், உன் கடவுள் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறாருன்னு ஒரு போன் வந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் எப்படி சொல்றேன்? எழுதின எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டேன். எழுதின எக்ஸாம்ல ஆமா 1200 பேர் எழுதுனதுல 150 பேர் செலக்ட் ஆனோம். அதுல நானும் இருந்தேன். இதுல என்னன்னா 150 பேருக்கு கிடைக்காத ஒரு போஸ்டிங்க கர்த்தரிடம் கொடுத்துருக்குது. ஏன் அப்படின்னா எனக்கு எந்த டார்கெட் கிடையாது. நான் பாட்டில் போய் ஆபீஸ்ல உட்காந்து அவங்கள மேனேஜ் பண்ணா போதும். ஆமே, நல்ல சொல்லுங்க. என்ன அப்படின்னா இதுல என்ன விஷயம் அப்படின்னா, கர்த்தர் என்னை தூரமாய் கொண்டு போய் பயன்படுத்த போறாரு. சென்னை சென்னைக்கு போட்டாங்க. வந்துடும், கவலைப்படாதீங்க. சனி ஞாயிறு இங்க இருப்பேன். அதனால உங்களுக்கு ஊழியம் செய்யும். ஏதாவது ஒரு வாரம் என்னால வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்பெல்லாம் நீங்க என்ன பண்ணிடணும், இப்ப நீங்க என்ன நினைக்கணும் அப்படின்னா, பாஸ்டர் வந்து சென்னைக்கு ஊழியத்துக்கு போயிருக்கிறாரு. எங்க போயிருக்காரு? ஊழியத்துக்கு போயிருக்கிறாரு. அவர் அங்க செய்ய வேண்டிய வேலை இருக்குது. அதனால நீங்க என்ன சொல்லணும், சபையா ஊக்கத்தோடு ஜபம் பண்ணணும். பாஸ்டர்மா கூட நீங்க ஒத்துழைச்சு ஆமா வந்துடணும். ஆமா, நான் இங்கேயே இருந்தாலும் ஆசைப்பட்டேன். இப்படியே பண்ணி எப்படியாவது கொண்டு வந்துடலாம், இது ரெடி பண்ணிடலாம், பண்ணுவோம், கண்டிப்பா அதை பண்ணுவோம். ஆனா இன்னும் ஒரு வேலை அங்க இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. தேவனுடைய வேலை அங்க இருக்குது. எங்கிட்ட 1008 பலவீனம் இருக்கலாம். நம்மளை எப்படி வேணாலும் யாரு வேணாலும் எப்படி வேணாலும் பார்க்கலாம். ஆனா கர்த்தர் அப்படி பார்க்கல. இல்லைன்னு சொல்லுங்க. பலவான்களை வெக்கப்படுத்தும்படிக்கு தேவன்
பலவீனர்களை தெரிந்து கொண்டார். நீங்க நினைக்கிறீங்களா பலவீனர்கள்னு? உங்களை வச்சுதான் அவங்கள வெக்கப்படுத்துவாராம். அதுலதான் அவருக்கு திருளா. திறமசாலி கொண்டு ஒரு திறமசாலி அடிக்கிறது அதுல திருளிங்க இல்லையா அவருக்கு. அவருடைய விளையாட்டு எப்பவுமே பலமா இருக்கணுங்க. ஒரு பலவீனரை வச்சு அடிப்பார். அப்பனா தான் அவரு திறமசாலி இல்லையா? 1,80,000 பேர் எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமா வந்துட்டாங்க அஸ்ரிய படையில. ரப்சாக்கே அப்படிங்கிற அந்த போர் படை தளபதி என்ன சொல்றா அப்படின்னா, என்ன உங்க கைக்கு தப்பு வைக்கிற தேவன் யாருன்னு கேட்டான். என்ன? ஆமா, என் கையில இருந்து உங்களை தப்பு வைக்கிற தேவன் யாருன்னு எசேக்கியா ராஜாவை பார்த்து கேட்டான். உங்களுடைய தேவனால தப்பு வைக்க முடியுமா? நேபுகாத்நேச்சார் நினைச்சான். என்ன நினைச்சான்? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, உங்க மேல நான் கடும் கோபத்தோடு இருக்கிறேன். என் கையில் இருந்து உங்களை தப்பு வைக்கிற தேவன் யாருன்னு பார்க்கலாமா? ஏன்னா நான் எருசலேம் பேர்ல படையெடுக்கும் போது உங்கள் தேவன் என்னை தடுக்கல. தேவனுடைய ஆலயத்தை சுட்டடிக்கும் போது உங்களுடைய தேவன் வரல. அப்பெல்லாம் வராத தேவன் உங்களை நெருப்புல தூக்கி போடும்போது வந்துருவாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இவங்க சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எங்களை தப்புவிக்க போனாலும் விடுவிக்காமல் போனாலும் நீர் நிறுத்தின பொருட்களை நாங்கள் வணங்க மாட்டோம். அப்படியே பரலோகம் எந்திரிச்சு நின்றுச்சு எங்களை பார்த்து. அல்லேலூயா. எந்திரிச்சு நின்று சல்யூட் போடுச்சு. என்ன சொல்றாங்க? என்ன சொல்றான்? அவர் எங்களை தப்புவிக்காமல் போனாலும் விடுவிக்காமல் போனாலும், அவர் பிஸியா இருந்துட்டாலும், எங்களை கண்டுக்காம போயிட்டாலும் நீர் நிறுத்தின பொருட்களை நாங்க வணங்க மாட்டோம். உடனே முழு பரலோகம் எந்திரிச்சு நின்றுச்சு. ஏய் தேவதூதன், ஆண்டவரே நான் போறேன், நானே போறேன்னு இறங்கி விட்டார். இல்லையா? இஸ்ரவேலுக்குள்ளும் இல்லாத ஒரு விசுவாசத்தை பார்த்து ஏசு எப்படி மெய் சிலுத்தாரோ, அதே மாதிரி இவங்களுடைய விசுவாசத்தை பார்த்து பரலோகம் மெய் சிலுத்தார். அதனாலதான் தேவகுமாரனா இருக்கிற கிறிஸ்துவே இறங்கி வர்றார். 4ஆம் ஆளின் சாயல் தேவகுமாரனுக்கு ஒப்பா இருக்கிறது. ராஜா கண்டுபிடிச்சிட்டாங்க. 3 பேருத்தான போட்டோம், 4ஆவது ஒரு ஆள் உழவாரு. அவன் தேவதூதன் மாதிரி தெரியல, தேவகுமாரன் மாதிரி இருக்கிறார். இல்லையா? அதனால தப்புவிக்க என் கைக்கு உங்களை தப்புவிக்க முடியாதுன்னு ரப்சாக்கே அப்படிங்கிற அந்த பெரிய போர் பட்டை தளபதி அவன் சொல்றான். என்கிட்ட பெரிய படை இருக்குது, 1,80,000 ராணுவ வீரர்கள் இருக்காங்க, சும்மா கிடையாது. இன்னைக்கு எருசலேமை யூதேயாவை நான் அழிக்க போறேன்னு சொல்லி கொத்தையா நின்று மேல நின்று அவங்க சவால் விடுறா எசேக்கியா கிட்ட. உங்க கைக்கு என்னை தப்பு வைக்கிற தேவன் யார்? உங்கள் தேவன் வந்துருவாரா பார்க்கலாமா அப்படின்னு அவன் சவால் விடுறா. இது பரலோகம் பார்த்து கேட்டு இருந்துச்சு. டேய், 1,80,000 போர் சேவர்கள அந்த ராணுவ வீரர்களை கொள்றதுக்கு நான் வரணுங்கிறது இல்ல. என் சேனையில இருந்து ஒரு தூதன் அனுப்புனா போதுனாரு. அதனாலதான் ஒரு தூதன் அனுப்புனேன். சொல்லுங்க, தேவன் யார் அப்படின்னு கேட்டான் இல்லையா? ஒரு தூதன் போதுனா நான் எதுக்கடா வரோன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு 1,80,000 பேர் என்ன பண்ணா? ஒரு தூதன் சங்காரம் பண்ணினான். இந்த படையிலேயே 1,80,000 பேர் தான் இருந்தாங்களாம். அந்த படையிலேயே 1,80,000 பேர் தான் இருந்தாங்க. அதுக்கு மேல இருந்தாலும் தூதன் கொண்டிருப்பான். ஒரு பிரச்சனை 2 பிரச்சனை இல்லை, 1,80,000 பிரச்சனை. கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புவார். அல்லேலூயா சொல்லுங்க. ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிற உங்கள் நிமித்தம், அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார். தூதன் தேவன் சொல்லும் போது வருவானா? எப்ப வருவான் தூதன் நம்மளுக்கு உதவி செய்யறதுக்கு? சங்கீதம் 103 எடுங்க. சங்கீதம் 103. நாம் என்ன தேவன் சொன்னாதான் வருவான். இல்ல நீங்க சொன்னாலும் வருவான். கையை தட்டுங்க. 103. உங்க பக்கத்துல இருக்கிற தூதன் உங்க வார்த்தைக்காக அப்படி ஏகி நிற்கிறத நான் பாக்குறேன். வேலை கொடுங்க. 103:20. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு எப்படியா? அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே அவரை துதியும்.
அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை எடுத்து நீ பேசும்போது கர்த்தருடைய வார்த்தை அவன் கேட்டு உனக்கு உதவி செய்ய அவன் ஓடி வந்து. அல்லேலூயா சொல்லுங்க. தூதனை அனுப்பி விடுவிக்கிறவன். சிங்கம் கெர்ஜிக்கிற மாதிரி உங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம். 1,80,000 பிரச்சனையாவே இருக்கட்டும், ஒரு தூதனுக்கு அது சமம். அதனால உங்களுடைய தூதர்களை நீங்க என்ன பண்ணணும்? தூதர்களுக்கு நீங்க தேவனுடைய வார்த்தை எடுத்து பேசும்போது அவங்க வேலை செய்வாங்க. கர்த்தர் தன்னுடைய தூதனை அனுப்பி தமக்கு பயந்தவர்களை சூழப்பாளையம் இறங்கி பாதுகாக்கிறார். சங்கீதம் 34:7 சூழப்பாளையம் இறங்கி பாதுகாக்கிறார். அதனால தேவதூதர்களுடைய ஊழியத்தை நீங்கள் என்ன செய்யணும்னா பயன்படுத்தணும். பிரச்சனைகளையும் அழிப்பாங்க, செங்கடலுக்கு பின்னாடி பார்வோனுடைய சேனங்களோடு கூட வந்து சேராதபடிக்கு, அவன் கையில் ஒப்பு கொடுக்காதபடிக்கு இடையில் நின்று யுத்தம் பண்ணுவார்கள். இல்லையா? உங்களுக்கு முன்னாடி போய் கோணமான வழிகளை செவ்வையாக்குவார்கள். இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா, நீங்க கர்த்தருடைய வார்த்தை எடுத்து ஆவி நிறைஞ்சு பேசும் பொழுது. எனக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற தேவ தூதனுடைய பணிவிடைக்காக ஸ்தோத்திரம். எழுந்திருப்போம். எனக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற தேவ தூதனுடைய பணிவிடைக்காக ஸ்தோத்திரம் அப்படி சொல்லணும். நீங்க என் பிள்ளைகளுக்காக நீர் வைத்திருக்கிற தூதர்களுக்காக ஸ்தோத்திரம். தமக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி பாதுகாக்கிற தேவ தூதர்களுடைய ஊழியங்களுக்காக கர்த்தாவே நமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தையின்படி கேட்டு அதன்படி செய்கிற பலத்த சௌரிவான்களாகிய தேவதூதனுடைய ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். இதை நீங்க சொல்ல 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 தேவதூதனுடைய ஊழியத்தை நீங்கள் அனுபவிக்கலாம். ரட்சிப்பு அப்படின்னா அதுல எல்லாமே அடங்கிடும். உங்களுடைய விடுதலை, உங்களுடைய சுகம், உங்களுடைய பாதுகாப்பு, இது எல்லாத்தையும் கொடுக்கறதுக்காக தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி விடுவார். ஆமென். ஆவிக்குரிய மண்டலத்துல அவங்க வேலை செய்யும் பொழுது இந்த பிசிக்கல் வேர்ல்டுல ஈஸியா நம்ம வேலை செய்ய முடியும். அல்லேலூயா. அவங்க ஆவிக்குரிய மண்டலத்துல வந்து வேலை செய்வாங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. எல்லாண்டிய பாஸ்ல பேசுவோம். ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிற தேவ தூதர்களுடைய ஊழியம் இப்பொழுது நடப்பதாக, எங்கள் பிள்ளைகளுக்கு நடப்பதாக. ரட்சிப்பிலே தேவனுடைய சுகம், தேவனுடைய விடுதலை, தேவனுடைய மீட்பு, தேவனுடைய பாதுகாப்பு, இதெல்லாம் ரட்சிப்புக்குள் அடங்குது ஆண்டவரே. அதை சுதந்திரிக்க போகிற எங்கள் நிமித்தம் தேவதூதனுடைய ஊழியம் இப்பொழுதே எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாவதாக.